Hallelujah, hallelujah, praise God, hallelujah, Jesus Lord. Praise the Lord, hallelujah, Jesus Lord, hallelujah. எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடி. இந்த வாரம் ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். கடந்த வாரம் முழுதும் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த வாரம் கூட ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி நடத்துவதற்காக இந்த ஞாயிறு ஆராதனையில் நம் கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழி நடத்தி வந்து ஒவ்வொரு நாளும் அப்பா தேவரீர் நிறைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் எல்லாவற்றிலும் உம்முடைய வழிநடத்தல் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சில காரியங்கள் எங்களுக்கு புரியவில்லை, ஏன் நடக்கிறது. எல்லாவற்றிலும் நீர் இருக்கிறீர், உம்முடைய வழிநடத்தல் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் நல்லது என்று நீர் நினைத்து எங்களுக்கு செய்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் ஒன்றுமில்லாத பாத்திரமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் தேவரீர் எங்களை நிறைத்து உம்முடைய கர்த்தாவே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை வழிநடத்துகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த ஞாயிறு ஆராதனை முழுதும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவரீர். கர்த்தாவே, உடைய பிரசன்னம் கர்த்தாவே எங்களை நிறைத்து எங்களை வழிநடத்த நீர் கிருபை தாங்க. உடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. ஆவியானவரே எங்களை வழிநடத்துங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உடைய வார்த்தை அப்பா எங்களை கர்த்தாவே ரட்சிக்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும். உடைய பிரசன்னம் கர்த்தாவே எங்களை மூடி எங்களை சரியான பாதையில் நடத்தட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம், வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமே உயர்ந்த நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமமே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த நாமத்தை உயர்த்தி ஒரு பாடலை பாடலாம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவியை மீட்க பாதையில் வந்த மெய் நாமம் அது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாதையில் வந்த
நாமமது பரலோகத்தில் சேர்க்கும், நாமமது பரலோகத்தில் சேர்க்கும், நாமமது இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்தே உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது, தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எழுந்து நிற்ப கொண்டாரோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள
எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் ஆண்டவரே. பாதாளத்தின் சாவிகளை அப்பா தேவரே நீர் இறங்கி அங்கிருந்து ஜெயித்து கொண்டு வந்தீர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. அப்பா பிசாசை முறியடித்து போட்டீர், காலில் நசுக்கினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். பரலோகத்தில் கர்த்தாவே தேவரீர் எல்லா காரியங்களும் கர்த்தாவே தேவரீர் எல்லா பரலோகத்தில் கீழே இருக்கும் எல்லா காரியங்கள், பூமியில் இருக்கும் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எல்லா நாவுகளும் உச்சரிக்கும் உம்முடைய நாமத்தை. ஹல்லேலூயா. துதிக்கும் உம்முடைய நாமத்தை. எல்லா முழங்கால்களும் முடங்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கவும் எங்களை மீட்கவும் ஆண்டவரே நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம். இப்படி ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் அனுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. பிசாசுகள் நடுங்குகிறது, சங்கிலிகள் உடைகிறது. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, மனுஷகுமாரன் நாமத்தினாலே எல்லாம் உடைகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பிசாசின் சூழ்ச்சிகள் எல்லாம் உடைகிறது அப்பா கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த உயிரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் கர்த்தாவே தேவருடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயிப்போம் அப்பா இயேசுவே. எங்கள் திறமைகளால் அல்ல அப்பா தேவரீர், பணம் காசோ மற்றதால் அல்ல தேவரீர், எங்கள் படிப்பினால் அல்ல, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிப்போம் அப்பா கர்த்தாவே தேவரீர். வெற்றி உண்டு உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. வெற்றி உண்டு உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே. இயேசுவே வல்லமையுள்ள நாமம், உம்முடைய நாமம் ஒன்றே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே தேவரீர். அன்றைக்கு பேதுரும் யோவான் தெருக்களில் நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது, ஒரு முடவன் அங்க அமர்ந்து கொண்டிருந்து ஏதாவது காசு கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஆனால் அவர்கள் சொன்னது இதுதான், காசோ பணமோ என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவர்கள் ஆண்டவரின் நாமத்தினாலே எழுப்பி நடக்க வைத்தார்கள். Hallelujah. There is power in the name of the Lord Jesus Christ. There is power in his blood. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வல்லமை உண்டு. Hallelujah.
ஆண்டவரை விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அவர் கடவுள், அவர் நம்முடைய நண்பர், அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். பிதாவின் ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மேசாயா ரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுதும் எங்களை வழிநடத்தி வந்தீரே, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, கடந்த வாரம் முழுதும் எங்களை வழிநடத்தி வந்தீரே, நன்றி சொல்லுங்க. Give praise and thanks to the Lord. Hallelujah. நன்றி உள்ள இருதயம் நமக்கு அவசியம். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு நல்லதை செய்கிறார், நன்மையானதை செய்கிறார். Hallelujah. அவருடைய நற்குணங்களால் நல்லதை நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்யும் எல்லா காரியமும் நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வரும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், துதிப்போம். அப்பா தேவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிப்பதுதான் எல்லா காரியங்களிலும் சிறந்த காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக இருக்கணும். we have to worship the Lord and our life has to be a life of worship. ஆண்டவரை ஆராதிக்கும் ஒரு வாழ்க்கையாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. a best sacrifice to the Lord, ஒரு சிறந்த ஒரு பலி ஆண்டவருக்கு என்னவென்றால் நம் வாழ்க்கை அவருக்கு ஒரு ஆராதனையாகவும் சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இருந்து. ஆராதிங்கள், ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள். என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை உயர்த்தி பிடியுங்கள். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. God will never let you down. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆவி நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான்
ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன், பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை 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 ஆராதிப்பேன். ஹalleluya ஜீசஸ் லார்ட், ஹalleluya. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என்று ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவரை துதியுங்கள், அவர் என்னென்றைக்கும் துதியுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஹalleluya. பரிசுத்தர், வல்லவர், நம்மை மீட்கக்கூடிய ரட்சகர் அவர். ஹalleluya. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya, ஹalleluya. ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம் வார்த்தைகளை கேட்கிறார், நம் ஜெபங்களை கேட்கிறார். ஹalleluya. பிசாசின் கோட்டைகள் உடைகிறது. ஹalleluya. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவனுக்கு பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை துதிப்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஹalleluya. சாட்சியாக நம் வாழ்க்கையில உயர்த்தி பிடிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். உன் வாழ்க்கையில் ஆண்டவரை சாட்சியாக வைத்திருக்கிறாயா? உன்னிடம் பேசுகிறவர்கள், those who talk with you, do they see Christ in you? உன்னிடம் பேசுபவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? உங்களுடன் பழகுபவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? ஹalleluya. உங்களோடு நடக்கவர்கள், போன்ல பேசுறவங்க, இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? அதுதான் முக்கியம் நம் வாழ்க்கையில. அவர்கள் நம் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். they have to see Jesus Christ in our life. ஆண்டவரே இயேசுவே, கேளுங்க, ஆண்டவரே என்னோடு பழகுறவர்கள், என்னோடு பேசுகிறவர்கள், என் வாழ்க்கை உம்மை பிரதிபலிக்கும் வாழ்க்கையாக மாற வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. நான் சாட்சியாக வாழ வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை உமக்கு ஒரு ஆராதனையாக மாற வேண்டும்.
ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹalleluya. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை துதியுங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு தானியேல் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தான். தானியேல் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் ஆண்டவர் பதிலை கொடுத்து விட்டார். பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி தானியேலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவன் ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான், ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டே இருக்கிறான். 21 நாட்களாக உபவாசித்து காத்து கொண்டிருக்கிறான் கர்த்தருடைய வார்த்தைக்காக. அப்போ காபிரியல் தூதன், ஆர்க்கேஞ்சல் கேப்ரியல், ஹalleluya, அவர் வந்து சொன்ன வார்த்தை இதுதான்: நான் செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தேன், ஆனால் மத்திய வானத்தில் என்னை தடுத்து இந்த செய்தி வந்து சேரக்கூடாது என்று தடுத்த பிசாசின் கூட்டங்கள், பர்ஷியா நாட்டின் அதிகாரிகள் என்று பிசாசின் கூட்டங்களை அவன் சுற்றி காட்டினான். அந்த செய்தி பரலோகத்திலிருந்து வந்துவிட்டது, ஆனால் பூமிக்கு வர தடை, ஏராளமான தடை. செய்தி போய் தானியேலுக்கு சேரக்கூடாது என்று. அப்பொழுது மீகாவேல், மைக்கேல் இறங்கி வந்து சண்டை போட்டு காபிரியேலை அனுப்புகிறார். ஹalleluya. பாருங்க, கர்த்தருடைய செய்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, முழங்காலிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார். ஹalleluya. ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார் நாம் முழங்காலிட்டு ஜெபிக்கும் பொழுது. ஆனால் ஏன் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும்? தயங்காமல் ஒரு காரியத்திற்காக ஏன் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும்? நீங்க யோசிக்கலாம், நான் ஏன் ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த பதில் வந்து நமக்கு சேர வேண்டும். ஹalleluya. அன்றைக்கு தானியேல் ஒருவேளை நடுவிலேயே ஜெபிக்காமல் பதில் வராது என்று 10 நாள்லேயே அவர் உபவாசத்தை முடித்திருந்தால் பெரிய செய்தி தானியேலுக்கு வந்து சேர்ந்திருக்காது. 5 நாட்களில் அவர் உபவாசத்தை முடித்திருந்தால் அந்த செய்தி இந்த உலகத்திற்கு வந்து சேர்ந்திருக்காது. ஆனால் கர்த்தருக்கு செய்தியை பொறுமையாக காத்து கொண்டிருந்தான் தானியேல். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, நாங்களும் பொறுமையாக உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் என்றைக்கும் காத்திருக்க நீர் கிருபை தாங்க. ஜெபத்தில் தரித்திருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹalleluya. என்றைக்கும் ஆண்டவருக்காக காத்திருங்கள். ஜெப சிந்தனையோடு wait upon the Lord and the Lord will answer your prayers. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் என்றைக்கும் ஹalleluya நம்மை கைவிடவே மாட்டார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா.
பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆவலுடன் நாடுகிறேன் ஆவலுடன் நாடுகிறேன் பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம்மன் ஒன்றே போதுமையா உம்மன் ஒன்றே போதுமையா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன கரம் பிடித்த நாயகனே கரம் பிடித்த நாயகனே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன ஆட்கொண்ட அதிசயமே ஆட்கொண்ட அதிசயமே ஆறுதலே அடைக்கலமே ஆறுதலே அடைக்கலமே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன துதிகளில் வாழ்பவரே துதிகளிலே வாழ்பவரே துணையாளரே என் மணவாளரே துணையாளரே என் மணவாளரே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன பிரசன்ன பிரசன்ன
பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ஹalleluya ஓ ரிபாதா சந்தர கபரபது ஹalleluya உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே ஓ ரபாதா சந்தர கிரபதுர பரஹதோ ரிமரஹத கரபதா ஹalleluya பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே ஹalleluya உம்முடைய பிரசன்னம் ஹalleluya ரே கரபதோ சந்தர இஹதர பரகதர பரபது ஹalleluya உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே கிருபையும் இரக்கமுள்ள தேவனே இரட்சகரே மீட்பரே பரிசுத்த ஆவியானவரே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே பிதாவின் ஆவியானவரே பிதாவின் ஆழங்களை இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் பரிசுத்தரே 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 உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் மகிமையுள்ள ஆண்டவரே கிருபையுள்ள ஆண்டவரே இரட்சகரே மீட்பரே சேனைகளின் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம் ஓரதர பரக்கிரப துஷந்தர கபரப ஹalleluya உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மகிமையின் ஆண்டவரே பரிசுத்தர் 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 உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே பரிசுத்தர் நீர் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய இரட்சகர் எங்கள் மீட்பர் ஹalleluya உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே நீரே எங்கள் ஆண்டவர் ஹalleluya உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே நீர் சொன்னது இதுதான் ஆண்டவரே you are my people என்று சொன்னீரே நீங்கள் என்னுடைய ஜனங்கள் ஹalleluya நான் உங்கள் ஆண்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே அப்பா தேவரே நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் அவர் பெரியவர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஹalleluya உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே மகிமையுள்ள ஆண்டவரே ஹalleluya பரிசுத்தர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தரை நம்பி வாழுங்கள் கர்த்தரை நம்பி வாழுங்கள் ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார் பரிசுத்தத்தில் வாழுங்கள் பரிசுத்த ஆவியாரின் வழிநடத்தில் வாழுங்கள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கைவிட மாட்டார் அவர் உங்களை வழிநடத்துவார் ஹalleluya ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துங்க அப்பா தேவரீர் ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த உலகத்தில் அப்பா தேவரீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை உலகத்தில் போராட்டங்கள் பிரச்சனைகள் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு ஆண்டவரே அப்பா தேவரீர் நம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்கிறதுல கூட கர்த்தாவே ஏராளமான தடைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே அப்பா தேவரீர் நீர்தான் அப்பா எங்களை வழிநடத்தணும் நீர்தான் எங்களை காப்பாற்றணும் நீர்தான் எங்களை உருவாக்கணும் ஆண்டவரே உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர் எங்களை வழிநடத்த நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஹalleluya கர்த்தரையே நம்பி வாழுங்கள் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஹalleluya ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகர் எல்லா அதிகாரங்களும் எல்லா அதிகாரங்களும் ஆண்டவர் இயேசு இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர்
கர்த்தர் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில மாற்றுவார். பதில் வந்து கொண்டிருக்கிறது, பரலோகத்திலிருந்து பதில் வந்து கொண்டிருக்கிறது. ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரேயர். ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். பதில் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தானியேலுக்கு எப்படி பதிலை கொடுத்தாரோ, அந்த செய்தி வந்து சேர்ந்ததோ, அதை போல ஜெபத்தில் தரித்திருந்து காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் செய்தியை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்தை, நீங்கள் என்ன ஜெபம் செய்கிறீர்களோ அந்த பதிலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உபவாசித்து ஜெபித்து கர்த்தர், ஆண்டவரே அப்பா தேவரீர் உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். இந்த அகிலத்தையும் ஆகாயத்தையும் சகலத்தையும் படைத்தவர் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே தேவரீர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்வோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுங்க. உமக்காக நாங்கள் சாட்சியாக வாங்க எங்க பலத்தை தாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் பல்லத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க எல்லாரும். ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே கனமகிமைக்கு பாத்திரரே என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல கரத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. சொல்லுங்க. ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. எஸ் லார்ட் ஜீசஸ். ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே கனமகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல கரத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. எஸ் லார்ட் ஜீசஸ். ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing impossible. ஒன்றுமில்லை. வல்லவரே கனமகிமைக்கு பாத்திரரே. ஜீசஸ்.
ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. எஸ் லார்ட் ஜீசஸ். ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. லார்ட் ஜீசஸ். ஹalleluya. ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. எஸ் லார்ட் ஜீசஸ். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹalleluya. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்தவர் நீரே. உம்முடைய வார்த்தையாலே சிருஷ்டித்தவர் நீரே. யெகோவா நீரே, யாவே நீரே, யெகோவா ராஃபா நீரே, எல் ஷடாய் நீரே. ஹalleluya. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. இந்த நேரத்தில் கூட சுகவீனம் பலவீனத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் சுகவீனம் பலவீனம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் சுகத்தை தருகிறார். யெகோவா ராஃபா ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட ஓரபதா சிந்தர கிரபா தூரமார ஹதரிக்கிரபா. ஹalleluya. கர்த்தரை நோக்கி பாருங்கள். பலவீனமாய் சுகவீனமாய் வியாதியாய் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியை விட்டு விலகி போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹalleluya. All diseases and all curses we rebuke in the name of the Lord Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் பிசாசின் அந்தகார சக்திகள், பிசாசின் சூழ்ச்சிகள், பிசாசின் சங்கிலிகள், the bondages of the devil we break in the name of the Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா சங்கிலிகளையும் முறியடித்து போடுகிறோம். பிசாசின் சங்கிலிகளை. ஹalleluya. நேரத்துல கூட சுகவீனம் பலவீனம் எல்லாம் சரீரத்தை விட்டு வெளியே போ. outside. hallelujah. hallelujah. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. சுகவீனம் பலவீனம் எல்லாம் வெளியே போ. வியாதிகள் சாபங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. hallelujah. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓராபாதா சாந்தர கபராதா. hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் எங்களோடு கர்த்தாவே நீர் அப்பா தேவரீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் அப்பா இந்த வேலையில் கூட இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அப்பா தேவரீர் கர்த்தாவே அடியனை தாழ்த்துகிறேன். நீர் பேசுங்க எங்களுக்கு. அப்பா தேவரீர் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் கீழ்ப்படிய நீர் கிருபை தாங்க. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அந்தவர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவர். ஆராதனை எல்லாரும் வந்து சேர நீர் கிருபை தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Hallelujah. Praise God. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நீங்கள் கலந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நம்மை மறுபடியும் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்வதற்கும் அதை நம் வாழ்க்கையில் செயல்படுவதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை இரக்கம் தந்திருக்கிறார். ஹalleluya. ஸோ நம்ம என்ன தலைப்பை பார்த்துன்னு இருக்கோம் சொல்லுங்கள்? நாகும். கரெக்டு. நாகும் புத்தகத்தை பார்த்துன்னு இருக்கோம். தலைப்பு கர்த்தர் நல்லவர், அவரே நம்மளுடைய அடைக்கலமாய் இருக்கிறார். God is good, he is my refuge. ஹalleluya. அப்போ பாருங்கள், கர்த்தர் நல்லவர், அவரே என் அடைக்கலமாய் இருக்கிறார். பாருங்க, போன வாரம் கூட நம்ம என்ன பார்த்தோம்? அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்னா கர்த்தர் நல்லவர்.
அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லவர் என்றால் என்ன, நல்லவர் என்றால் எதை பற்றி சொல்கிறார், எப்படி கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாரம் கூட கர்த்தர் நல்லவர் என்பதில் தான் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அடைக்கலமானவர் என்பதை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த வாரம் மறுபடியும் கர்த்தர் நல்லவர். ஆனால் கர்த்தர் நல்லவர் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் அடைக்கலமாகவும் நமக்கு அது ரெண்டும் சேர்ந்து, நீங்கள் எந்த வசனம் படித்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது அவர் அடைக்கலம் ஆனவர், அடைக்கலம் நமக்கு கொடுக்கிறார் என்பதை சேர்ந்து தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வசனத்தில் இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த வசனத்தை கர்த்தர் நல்லவர் என்று படித்தால் அதுக்கப்புறம் இருக்கிற வசனம் இல்லை அதுக்கு முந்தின இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் கர்த்தர் அடைக்கலமானவர், நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, நாம் படிப்போம். நாகம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். பாருங்க, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையுமாய் ரைட். அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ரைட்டா, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்வதற்கு மைக் கூட ஒத்துக்க மாட்டேன்னு இருக்குது. ரைட்டா, மைக்கு ஸ்பீக்கர்லாம் தொல்லை கொடுத்துன்னு இருக்குது. ரைட், சரி, அடுத்த வாரம் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுவோம், இந்த வாரம் விட்டுருவோம். ரைட்டு. ஸோ பாருங்க, ஆண்டவர் நல்லவர், அவர் நமக்கு ஒரு அரணான கோட்டையும் அடைக்கலமாய் இருக்கிறார். தாவீது பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இதுதான், அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவும் இதுதான் எழுதி கொண்டே இருப்பார். கர்த்தர் நல்லவர், எனக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறார், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்யும் எல்லா காரியமும் நமக்கு நல்லது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். It's very difficult to accept that whatever God does in my life is for my good. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நமக்கு சிலதெல்லாம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். சரியா, நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சில காரியம். இதெல்லாம் எப்படி நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. கரெக்டாக இல்லையா? நல்லது என்ன இப்போ நமக்கு ஒரு பொருள் தரணும், நமக்கு ஒரு கார் தரணும், நமக்கு ஒரு வீடு தரணும், நல்ல சுக பலன் தரணும். கரெக்டாக இல்லையா? நிறைய கேஷ் தரணும், வேறு என்ன இருக்குது, நல்ல சாப்பாடு தரணும், ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் தரணும், கழுத்தில் நல்ல 10 சவரனுக்கு ஒரு செயின் போடணும். இதுதானே நல்லது. நல்லதுன்னா வேறு என்ன இருக்குது? நம்ம இது தானே கேட்போம், வேறு என்ன கேட்போம்? நல்லது. ரைட்டா? வேறு என்ன? முடி எனக்கு நரைக்கவே கூடாது. வேறு என்ன இருக்குது? எனக்கு முட்டி வலி வரவே கூடாது. வேறு என்ன நல்லது? நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அப்போ ஆண்டவர் இப்போ இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் நான் வாழ்க்கையில் பார்த்துன்னு வரேன், நிறைய பேருக்கு சுகவீனம் பலவீனம் இருக்கிறது. நிறைய பேர் சில இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் பார்க்குறோம். அவங்கக்கிட்டலாம் போய் கர்த்தர் நல்லவர், உங்கள் வாழ்க்கையில் நல்லதுக்காக செஞ்சுருக்கார் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ரைட்டா? நானே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், என்னை பார்த்து கர்த்தர் நல்லவர் நல்லது செய்கிறாருன்னு சொல்ல, ஏன் 3 வேளை கொடுக்கக்கூடாதான்னு கேட்பாங்க. வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இல்லையா? சுகவீனமாய் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு பலவீனமாக இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு வியாதி இருக்குது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது செய்கிறார் அப்படின்னா நம்மளை எப்படி பார்ப்பாங்க? டென்ஷனாக பார்ப்பாங்க. கரெக்டாக இல்லையா? நானே ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கின்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன், இந்த நேரத்தில் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து சொல்கிறியான்னு கேட்பாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்வதெல்லாம் நல்லது என்று ஏற்றுக்கொள்வதற்கு ரைட் நமக்கு ஒரு இருதயம் தேவை. அந்த இருதயத்தையும் ஆண்டவர் தான் தருகிறார். To accept that the Lord is good, you need a
new heart, a good heart, that heart itself Jesus only gives. Right? நான் என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அது கஷ்டம். நம்மளால் நம்ம இருதயத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆவியானவரின் பலத்தினால் கர்த்தர் தான் புதிய இருதயத்தை தர வேண்டும். போன மாதம் கூட பார்த்தோம், ஆண்டவர் தான் புதிய இருதயத்தை தர வேண்டும். படிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யாருக்கு? யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், those who love God, அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, to them who are called, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர். 3 காரியங்கள் இந்த வசனத்தில் நாம் தெளிவாக பார்க்கணும். 1, those who love God, கர்த்தரை யார் நேசிக்கிறார்களோ, அன்பு கூறுகிறார்களோ, கரெக்டா? இன்னொன்று, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், கரெக்டா இல்லையா? 3 காரியங்கள். பர்பஸ், அவருடைய சித்தம், பர்பஸ், அவருடைய தீர்மானம், அழைக்கப்பட்டது, அன்பு கூறுறது. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார், நல்லது செய்கிறார் என்றால் யாருக்கு செய்கிறார் என்று பார்த்தால், அவருடைய தீர்மானத்தின்படி யார் அவரை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. இதில் 3ல் எந்த விஷயம் நமக்கு வரலைன்னா கூட அது ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ பாருங்கள், இப்போ ஒருவேளை கர்த்தரை நேசிக்காத ஒரு நபர் இருக்கிறார், கர்த்தரை நேசிக்கல. அப்போது கர்த்தரை நேசிக்காத ஒரு நபர்கிட்ட நம்ம கர்த்தர் நல்லவர் என்று சொன்னால் அவர்களுக்கு புரியவே புரியாது. நமக்கு இப்போ நம்ம கர்த்தரை நேசிக்கவில்லை, those who don't love God, கர்த்தர் நல்லவர் என்று சொன்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு, அவர் நம் வாழ்க்கையில் நல்லது செய்வதற்கு 3 காரியங்கள் இந்த வசனத்தில் போட்டிருக்கு. 1, அன்பு கூற வேண்டும். those who love God, தேவனுடைய அன்பு பெரிதானது. ஆனால் கர்த்தரை நாம் நேசிப்பது, அதை நாம் கற்றுக்கொள்ள. ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தரை நேசிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலனா நீங்கள் சுயமாக சில ப்ராக்டிக்கலாக சில காரியத்தை செய்கிறீர்கள் என்றால் அது கொஞ்சம் தூரம் தான் நம்மளை கொண்டு போய் விடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம், ரைட்டா? டெய்லி காலையில் எழுந்து ஜெபிக்கலாம், பைபிளை கொஞ்ச நேரம் படிக்கலாம், ரைட்டா? உபவாசித்து ஜெபிக்கலாம், அதிகமாக வேத பாடல்களை பாடலாம், இந்த மாதிரிலாம் செய்யலாம். இது நம்மை ரொம்ப தூரம் கர்த்தருடைய பாதையில் ரொம்ப தூரம் கொண்டு போய் விடாது. ஏன்னா நம்மளுடைய முயற்சி, ஃபிசிக்கலாக சில காரியத்தை நாம் முயற்சி செய்து செய்கிறோம். அந்த முயற்சி நம்மை பாதி தூரம் கூட எடுத்துன்னு போய் விடாது. ஆனால் அந்த முயற்சி பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலால் இருந்தால் கடைசி வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். பாருங்க, அன்பு, ஆண்டவர் மேல் அன்பு கூறுவேன் என்று நீங்கள் சொன்னால் அந்த அன்பு நாம் கடைசி வரைக்கும் கர்த்தரை நேசித்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் நமக்கு அவசியம். 2ஆம் காரியம் பார்த்தோங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய தீர்மானத்திற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். கரெக்டா இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய தீர்மானத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தோம் என்றால் அவருடைய அழைப்பு இருக்கும், ஆனால் அது நிறைவேறாது. கரெக்டா இல்லையா? ஒரு காரியத்திற்காக உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் நீங்கள் அந்த காரியத்திற்காக ஒப்புக்கொடு. யுவர் லைஃப் ஹேஸ் டு பி அ சாக்ரிஃபிஷியல் லைஃப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் காட். தென் ஒன்லி யுவர் காலிங் ஹேஸ் அ மீனிங்.
உங்கள் அழைப்பு நான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்வதில் பிரயோஜனம் கிடையாது. ஐ ஆம் கால்ட் பை காட் என்று சொல்வது பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய அழைப்பு உன் மேல் இருக்கிறது என்றால் எல்லார் மேலே அழைப்பு இருக்குது. ரைட்டா? கர்த்தர் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, பிரதர் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரா, ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஒன்று மந்திரம் போடுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி இப்படிலாம் பண்ணி வாங்க உங்கள் தலைமையில் கை வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கை மேலே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் பைபிள்லேருந்து ஒரு வசனம் படிச்சுட்டு இப்படியெல்லாம் வந்து மிமிக் பண்ண தேவையில்ல, அவசியம் இல்லை. உங்களுக்கு அழைப்பு இருக்கா அப்படின்னு யாராவது வந்து நம்மளை கேட்டாங்களே, எனக்கு அழைப்பு இருக்கான்னு கேட்டால் பட்டுன்னு சொல்லலாம், பிரதர் உங்களுக்கு அழைப்பு இருக்குது. இதுக்கு டாக்டரேட் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் இந்த உலகத்தில் அவருடைய சுவிசேஷத்திற்கு அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு வெகு சிலர் தான் வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஊழியத்திற்கு அழைப்பு எல்லாரும் வராங்க. நான் ஊழியம் செய்யுங்க, ஆனால் நீங்கள் எப்படி செய்யணுன்றது அவங்களே ஒன்று டிஃபைன். நான் நல்லா பாடுவேன், அதால் நான் இப்படி செய்ய போகிறேன். நான் நல்லா வாசிப்பேன், அதால் இப்படி செய்ய போகிறேன். நான் மெசேஜ் கொடுக்க போகிறேன், அப்படி செய்ய போகிறேன். 50 பேருக்கு நான் கொடுக்க போகிறேன், 100 பேருக்கு நான் 10,000 பேருக்கு நான் மெசேஜ் கொடுக்க போகிறேன். தவறு கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை எப்படி அழைத்திருக்கிறாரோ அதன்படி தான் நீங்கள் ஊழியம் செய்வேன். அதனால்தான் ஒன்லி ஃபியூ, வெகு சிலர் தான் கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தர் எதற்காக அழைக்கிறார் அந்த பர்பஸை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே இவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து அவர் கர்த்தர் கொடுத்த அழைப்பில் உறுதியாக கடைசி வரைக்கும் நின்ற மனிதன் இவர் தான். பாருங்க, ஆதியாகமம் திருப்பிக்குங்க. ஆதியாகமம் அவர் கடைசியாக மரித்து போவதற்கு முன்பதாக சொன்ன கடைசி வார்த்தைகள் இதுதான் அவர் சொன்னார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, நீங்களோ எனக்கு தீமை செய், யூ தாட் ஈவில் இன் யுவர் ஹார்ட். யார் இது? யோசேப்பு. யோசேப்போட வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருக்காக தீர்மானமாய் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நின்ற ஒரு மனிதன். யோசேப்பு சொல்ல முடியும் காட் இஸ் குட் என்று. ரைட்டா? எப்போ வேணா சொல்லியிருப்பார் யோசேப்பு காட் இஸ் குட் என்று. அவர் வாழ்க்கை முழுதும் பார்த்தீங்க அப்படின்னா இரக்கம் ஏற்றம் என்றெல்லாம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இரக்கம்தான். வாழ்க்கை ஃபுல்லாக இறங்கினே வருது. எதுலேயும் அவர் யோசித்தபடி அப்பாவின் மடியில் ஜாலியாக நல்லா சாப்பிட்டுன்னு நல்ல ஆடைகளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்கணுன்ற ஆசை அவருக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. ஒரே ஒரு வாட்டி தான் அவருக்கு அப்பா கொடுத்த அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு அவர் ஆடு மேய்க்க வருகிறார் அண்ணர்களை பார்க்க. அப்போ பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கை இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு ஈவில் தாட்ஸ் வைத்து படிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனா அதை கர்த்தர் நன்மையாக மாற்றி தந்தார். பாருங்க, நம் வாழ்க்கையில தீங்கு செய்ய நிறைய பேர் நினைப்பார்கள். வன்கண் பொறாமை இருக்கலாம், ரைட்டா? ஆனால் நம்ம அவங்கள பற்றியா நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து அவங்கள நம்ம திட்டக்கூடாது, மனசில் கிரட்ஜ் வச்சக்கூடாது. ஏன்னா யோசேப்பே அவர்கள் அண்ணன்கள் வன்கண் பொறாமை தீங்கினால் எல்லாரும் யோசித்தாங்க.
ஆனால் யோசேப்பு அப்படி யோசிக்கவே இல்லை. அவன் அவர்களை அணைத்து கொண்டான். பாருங்க, ஒரு தீங்கு நமக்கு யார் வேணாலும் யோசிக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய பேர் யோசிப்பாங்க. எனக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, எப்படி ஒரு ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி தீங்கு செய்யணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏன் அப்படின்னா, அவர்களும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று தான் என்னுடைய ஆசை. அதனால் வன்கண் பொறாமை, பிரச்சனை, தீங்கு நமக்கு ஒரு வேளை ஏதாவது ஒன்று செய்யணும்னு யோசிக்கிறாங்க, யாராவது ஏதாவது ஒரு உபத்திரம் கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அது நல்லதாக மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சொல்லியிருக்கேன், நம்ம சர்ச்சு நிலத்தை பற்றி சொல்லியிருக்கேன். நம்ம சர்ச்சு நிலம் நான் ஏற்கனவே சொல்லும் போது என்ன சொன்னேன், இது மெசேஜில் சொன்னேன்னா இல்லை வெளியே சொன்னான்னு தெரியல. அப்போது நமக்கு எதிராக சர்ச்சு நிலத்திற்கு எதிராக நின்ற மக்கள் தீங்கு நினைப்பதற்காக நமக்காக எதிர்த்து நின்றார்கள். கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்ம அவர்களுக்கு தீங்கு நடக்கக்கூடாது என்று நான் யோசித்தேன். அவர்களுக்கு தீங்கு நடக்கக்கூடாது, அவர்கள் நல்லா இருக்கணும், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யணும், அவர்களுக்கு புரிய வேண்டும், அவர்களை எதிர்த்து நில்லுங்க ஆண்டவரேன்னு தான் சொன்னேன், ஜெபித்தேன். ரைட்? நான் போய் சண்டை போடுறதோ அதெல்லாம் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டார். அதை என்ன பண்ணார்? நல்லதாக மாற்றிவிட்டார். அவர்களே ஆமாம் இது சரிதான் என்று சொல்லும்படி அதை நல்லதாக இன்றைக்கு மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, எப்பொழுதும் நமக்கு தீங்கு நினைப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ திங்க். ஆனால் என்ன அப்படின்னா, கர்த்தரிடத்தில் விட்டு அவர்களுக்காக ஜெபித்தீர்கள் என்றால் கர்த்தர் அதை நல்லதாக மாற்றி, நமக்கு மட்டும் நல்லதாக மாற்றி தர மாட்டார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். இவர்களுடைய அண்ணன் தம்பி எல்லாரையும் 12 கோத்திரங்களாக ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஒருவேளை அன்றைக்கு யோசேப்பு கோபப்பட்டு இவர்களை சபித்திருந்தால், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், சபித்திருந்தால் ஒன் ஆஃப் த அண்ணா யாரு? யூதா. ஒரு அண்ணா யாரு? யூதா. யூதா கோத்திரத்தில் தான் யார் வராரு? இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தவறான காரியமாக மாறிட்டுக்கும். யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து வர வேண்டும். யோசேப்போட வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரித்து இருந்திருப்பார் கண்டிப்பாக. ஒரு வேளை யோசேப்பு அவர்கள் அண்ணன் தம்பிகளை சபித்திருந்தால் இது எப்படி மாறியிருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவன் கர்த்தரிடத்தில் விட்டு அவனுடைய வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன நடக்கிறது? கர்த்தர் அவனையும் ஆசீர்வதித்தால் அவனுக்கு 2 பங்கை ஆசீர்வதித்தார். மன்னித்த யோசேப்புக்கு 2 மடங்காக ஆசீர்வதித்தார். எப்படி 2 மடங்காக ஆசீர்வதித்தார்? யோசேப்புக்கு 2 பிள்ளைகள், எப்ராயிம், மனாசே, 2 பிள்ளைகளை கோத்திரத்துக்குள்ள உள்ள கொண்டாட்டார். கரெக்டா இல்லையா? மற்றவர்களுக்கெல்லாம் 1 பங்கு தான். ஆனால் யோசேப்பு கர்த்தரை உயர்த்தி பிடித்து அவனுக்கு தீங்கு நினைத்தவர்களுக்கு கூட நன்மை நினைத்து ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்தான் என்று வசனம் இருக்கிறது. அவர்கள் அண்ணன் தம்பிகளை அவன் ஆசீர்வதித்தான் என்று இருக்கிறது. ஆண்டவர் அவனுக்கு 2 பங்காக மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்து நம்மை உயர்த்துவார். ஆனால் அதெல்லாம் நம்மளை பொறுத்து தான் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரே செய்ய மாட்டார். யுவர் ஆக்ஷன்ஸ், யுவர் வேர்ட்ஸ் வில் ஸ்பீக் அண்ட் காட் வில் லிசன் டு இட் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. யோசேப்பு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். இந்த 37ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, யோசேப்பு அவன் அண்ணன் தம்பியை அடிக்கலை, சண்டை போடலை, எதுவும் பண்ணலை. ஆனால் அவனை வெறுத்தார்கள்.
நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வெறுப்பதற்கு ஏராளமான நண்பர்கள், சகோதரர்கள், அண்ணன் தம்பிங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து நம்மை வெறுப்பார்கள். யோசேப்போட வாழ்க்கையில் இதான் நடக்கிறது. யோசேப்பை அவர்கள் அண்ணன் தம்பி வெறுத்தார்கள். நம்ம சில இடத்துல யோசிக்கலாம், நம்மளை வெறுக்கிறாங்களே எல்லாருமே, நம்மளை நேசிக்க மாட்டேங்கிறாங்களே எல்லாருமே, கர்த்தர் நல்லவர் என்று எப்படி சொல்கிறது? நம்ம வாழ்க்கை எப்படி வெறுப்பாக போயின்னு இருக்கே. 11 அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட யோசேப்பை நேசிக்கவில்லை. ரைட்டா? 10 பேர், சாரி அவன் தம்பி ஒருத்தருக்கான் பெஞ்சமின் சொல்லிட்டு 10 பேர், 10 அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க. அவர்கள் யாரும் யோசேப்பை, அவன் கனவு ஒன்று சொல்கிறான், அந்த கனவை பார்த்து அவங்க கோவப்படுறாங்க. அப்போ நாங்கள்லாம் உனக்கு என்ன வணங்குவோமா அப்படின்னு. ரைட்டா? பாருங்க, வெறுக்கிறவர்கள், எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் யோசேப்புக்கு இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு இதை பற்றி கவலைப்படவில்லை. அவன் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்ட ஒரு விஷயத்தை அவன் சொல்கிறான். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அப்படியே படிங்க 10ஆம் வசனம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். அப்போ அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் தம்பிங்க, ஓகே ரைட்டு, அண்ணன் தம்பிங்க, அப்பா அம்மா கூடயா? அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? ஏடா உன்னை நாங்கள் வந்து, நீ சின்ன பையன், உன்னை நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துனுக்கோம், நீ உனக்கு நாங்கள் வணங்கணுமா, நாங்கள் குனிவோமா? யார்கிட்டடா அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. யார் அவங்க அப்பா? யாக்கோப். யாக்கோபே பெரிய ஆள், கரெக்டாக இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாப்பு, முற்பிதாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபே ஆசீர்வதி கர்த்தருடன் யுத்தம் செய்து, கர்த்தருடன் மல்யுத்தம் செய்து ஜெயித்து, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தே தீர வேண்டும் என்று சொன்னவர் யார்? யாக்கோப். அப்படிப்பட்ட யாக்கோபே என்ன ஆயிடுச்சு? ஏடா என்ன பார்த்தா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட மல்யுத்தம் பண்ண ஆள்றானெல்லாம் சொல்லியிருப்பாரா இல்லையா? யோசித்துருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் மைண்டில் வச்சுக்கினாரா, வசனம் போட்டிருக்கு, அவர் சிந்தனையில் வைத்து கொண்டார். யோசேப்பை பற்றி இருந்த கனவை அவர் மைண்டில் வச்சுக்கினாரு. கர்த்தர் இவனை உயர்த்த போகிறார் ஞாபகம் வச்சுக்கினார். ஆனால் அந்த இடத்தில் நானும் உன் தாயாரும் உன்னை எப்படி நாங்கள் வந்து வணங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது யோசேப்பின் மனநிலையே பாருங்கள். நம்ம என்ன யோசிக்கிறோம்? சே, நமக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை போல் இருக்குது, நம்மளை எல்லோரும் வெறுக்கிறாங்க, நமக்கு எதுவும் சரியாக நடக்க மாட்டேன்னு இருக்குது, எதுவுமே வந்து ஒரு கரெக்டாக போக மாட்டேங்குது, பர்ஃபெக்டாக போக மாட்டேங்குது, எதில் கால் எடுத்து வச்சாலும் பிரச்சனையாகவே இருக்குது. யோசிக்கிறோமா இல்லையா? எதில் கால் எடுத்து வச்சாலும் பிரச்சனையாக இருக்குது. ஏன் இப்படி போகுது? ரைட்டா? என்னது மனக்கிளேசமாக இருக்குது. ரைட்டா? இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நாம் எப்பொழுதும் நம் சிந்தனையில் வைத்து கொண்டு போகும் பொழுது ஆண்டவரை நாம் உயர்த்தி நம் வாழ்க்கையில் பிடித்தோம் என்றால் கர்த்தர் நம்மை அவருடைய ட்ராக்கில் உயர்த்தி கொண்டு போயினே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து போனோம். யூ see God and அவரை பார்த்து அப்படியே போயினே இருக்கணும். இந்த சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே நமக்கு பிரச்சனையாக தான் இருப்பாங்க. டோன்ட் worry about them, ரைட்? அது வீட்டில் இருக்கிறவங்களாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது ஒய்ஃபாக இருந்தாலும் சரின்றீங்களா, உறவினர் இருந்தாலும் சரி, பாருங்க. ஸோ நான் சொல்லலை, எதிரிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ பாருங்கள், நம்முடைய தரிசனத்திற்கும் நம்மளுடைய ஆண்டவர் நம்மோடு பேசின விஷயங்களுக்கும் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் நமக்கு எதிர்பார்ப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அது ஏன் தெரியுங்களா? ஏன் எதிர்க்கிறாங்கன்னு? ஏன்னா நம்முடைய தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, அது மற்றவர்களுக்கு புரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தரிசனம் புரியாது. ஏன் புரியாதுன்னா, கர்த்தர் உங்களோட பர்சனலாக உங்களோட மட்டும்தான் பேசியிருக்கிறார்.
டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் மை பர்பஸ் இன் லைஃப், கர்த்தர் என்னை இதை தான் அழைத்திருக்கிறார் என்றால் அது புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், மைண்டில் ஏற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன் அப்படின்னா தட் பர்பஸ் அண்ட் மிஷன் இஸ் நாட் ஃபார் மீ, இட் இஸ் வாட் ஃபார் யூ. ரைட்டா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அது உங்களுக்கு தான் புரியும். அதனால தான் இங்கே யோசேப்புடைய அண்ணன் தம்பி அவங்களுடைய அப்பா அம்மா கூட புரியல என்ன சொல்ல வரான்னு. ஆனால் ஆண்டவர் உயர்த்துவார் என்று தெரியுது. யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டார். அங்கே யோசேப்பு மட்டும்தான் கண்டுபிடிச்சார். அண்ணன் தம்பிங்க யாரும் கண்டுபிடிக்கல, யாரும் எதுவும் இல்லை. ஆனால் யோசேப்பு புரிஞ்சிச்சு, ஒரு நாள் இவனை ஆண்டவர் உயர்த்தப்படுற. அப்போ பாருங்கள், போராட்டம் பிரச்சனை எப்படி இருக்கு யோசேப்புக்கு இருந்துனே இருக்கு. பாருங்க, அடுத்தடுத்து படிங்க. 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 37:19. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் வாருங்கள். பாருங்க, கொலை பண்ண ரெடி ஆயிட்டாங்க. என்னாச்சு? கொன்று விடும் தானே போட்டிருக்கு. கொல்லுவோம் வாருங்கள், கொல்லுவோம் வாருங்கள். இந்த சூழ்நிலை யாருக்காவது இருக்கா இங்க? சாரி, உங்களை கொலை பண்றதுக்கு யாராவது உங்களை கொலை பண்ற சொல்லுவோம் வாருங்கள், சொல்லுவோம் வாருங்கள். ஆமா, கொல்லுவோம் வாருங்கள். சரி, இப்போ பாருங்க, யோசேப்பை கொலை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கரெக்டா இல்லையா? வசனம் அப்படித்தானே சொல்லுது, கில் ஹிம். கரெக்டா? அவனை கொன்று யோசேப்பை கொல்வதற்கு ரெடி ஆயிட்டாங்க. உங்களை யாராவது கொல்வதற்கு பின்னாடி சுற்றின்னு இருக்கிறாங்களா? கத்தி வச்சுக்கின்னு பின்னாடி யாராவது சுற்றின்னு இருக்காங்களா? இல்லை. ரைட்டா? மிஞ்சி போனால் யாராவது எதாவது திட்டிருப்பாங்க, நான்சென்ஸ் அப்படின்னு எதாவது திட்டிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது நம்மளை பற்றி தவறாக பேசியிருப்பாங்க, பின்னாடி பேசியிருப்பாங்க. ஒரு வேளை தைரியமானவங்க முன்னாடி கூட பேசியிருக்கலாம். இவ்வளவு தான் நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில். யாரும் நம்மளுக்கு கொலை பண்ண கட்டம் கட்டி இருக்க மாட்டாங்க. இவனை போட்டு தள்ளி தெரியணும் அப்படின்னு சொல்லி கத்தி வச்சு சுற்றலை, யாரும் கன்று வச்சு சுற்றலை. இல்லை, யோசேப்பு பாருங்க, அவனை கொலை பண்ணுறதுக்கு அவன் சொந்த அண்ணன் தம்பிங்க சுற்றி நிற்காங்க. அவனை எப்படியாவது, அவனுடைய நிலைமையோடு நம்ம நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையா இல்லை. ரைட்டா? அவனுடைய நிலைமை தான் ரொம்ப மோசமான நிலைமை. அவன் இந்த நேரங்களில் எல்லாம் அவன் யோசித்து பார்த்துக்கலாம், ஆண்டவரே ஏதோ என்னை உயர்த்துறீங்க, எல்லாரும் என்னை வணங்குற மாதிரி ஒரு சீன் நான் பார்த்தேன், அதெல்லாம் சும்மாவா அப்படின்னு யோசித்துருக்கலாம். ஆனால் அவன் ஒரு நாளும் கர்த்தரை மறுதளிக்கவில்லை. ஆண்டவர் மேலே கோபப்பட்டு பேசினதில் மறுதளிக்கலை. அவன் கர்த்தரை எனக்கு ஆண்டவர் பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் விட்டு விடவில்லை. அவன் ஆண்டவரின் சித்தத்தின்படி he is playing according to God's plan. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ அதன்படியே போய் கொண்டிருக்கிறார். கரெக்டாக இல்லையா? அப்படியே படிங்க. 28ஆம் வசனம், அதே அதிகாரத்தில். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். பாருங்க, அடிமையாக விற்று போட்டார்கள். ஹல்லேலூயா! அடிமையாக விற்று போட்டார். பாருங்க, ஆண்டவர் நம் வாழ்க்கையில் எவ்வளவோ கிருபையும் இரக்கமாக இருக்கிறார். நம்ம தான் தேவையில்லாத கன்ஃபியூஷன், தேவையில்லாத காரியங்களை மனசில் போட்டு குழப்பின்னு இருக்கும். யோசேப்போட வாழ்க்கையை பாருங்கள். நேற்று அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்த, நல்ல சாப்பாடு சாப்பிட்டுன்னு, தம்பியோட உட்காந்துக்கின்னு நல்லா சாப்பிட்டு, அம்மா அப்பாவோட விளையாடின்னு இருந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு இருந்த பையன் இன்னைக்கு அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறான். வாலிபன் தான், ரொம்ப பெரிய வயசுலாம் இருக்காது, ஒரு வாலிபன். அப்போது இவனை விட, யோசேப்பை விட ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. அவன் வாழ்க்கையே ஒரே நாளில் மாறிவிட்டு அடிமையாக மாறிவிட்டான். அடிமை என்னன்னா, நிச்சயமாக சங்கிலி போட்டுப்பாங்க, கையில் போட்டுப்பாங்க, காலில் போட்டுப்பாங்க. ரைட்டா? சாப்பாடு சரியாக கிடைக்காது, வாழ்க்கையே மாறிவிட்டது. ஆனால் அவன் ஒரு இடத்தில் கூட ஆண்டவரை அவன் மறுதளிக்கவில்லை. பாருங்க, அப்போ அவன் வாழ்க்கையை பாருங்க, யோசேப்போட வாழ்க்கையை பாருங்க. எல்லாரும் வெறுத்தாங்க குடும்பத்தில்.
அப்பா அம்மா கண்டிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அவனை கொலை செய்ய அவனுங்க அண்ணன் தம்பி துடிக்கிறாங்க. அடிமையாக விற்று போட்டிருக்காங்க. படிங்க இன்னொரு வசனம், அதே 39 அதிகாரம் 39:16 வசனம். 39:16. அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள். பாருங்க, ஒரு பொய்யான ஒரு சாட்சி. அவன் வாழ்க்கையில் அவன் செய்யாத ஒரு விஷயத்தை, பொய்யான சாட்சியை யோசேப்பு மேலே போடுறாங்க. ரைட்டா? அவன் இதெல்லாம் செய்யவில்லை, இதற்கு அவன் தகுதியும் இல்லை. அவன் தகுதினா அவன் இதை செய்ய அவன் முற்படவில்லை. ஆனால் அவன் மேலே ஒரு பொய் சாட்சி இருக்கு, இப்படி செஞ்சிட்டான் அப்படி. ரைட்டா? கூட இருந்த அவனுடைய முதலாளி அவனை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். ரைட்டா? இவன் தப்பு செஞ்சிருக்கான் போலகுது அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பித்து அவனை சிறையில் அடைக்கிறார். பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த யோசேப்பு இன்றைக்கு என்ன? சிறையில் இருக்கிறார். ரைட்? தவறான அக்யூசேஷன், பொய்யான அக்யூசேஷன் எல்லாமே செய்து he is in prison now. அவன் வாழ்க்கை எப்படி பாருங்க, நான் அதான் முதல்ல சொன்னேன், அவன் வாழ்க்கை இரக்கம் ஏற்றமா இல்லை, இரக்கமாகவே இருந்தது அவன் வாழ்க்கை ஃபுல்லாக. ஆனால் அவன் ஆண்டவரை எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இந்த முழு அதிகாரத்தை படித்து பாருங்கள். 37, 8, 9, 40 இதெல்லாம் படித்து பாருங்கள். ஆண்டவரை அவன் எங்கேயும் விட்டு கொடுக்கவில்லை. யோசேப்பு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் அவன் வாழ்க்கையில். அல்லேலூயா. யோசேப்போடு நீங்கள் வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை யோசேப்போட கூட பயணம் செய்திருந்தால் அவன் சொல்லியிருப்பான் கர்த்தர் நல்லவர் என்று. நம்மளோட பயணம் செய்கிறவங்க யாராவது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவாங்களா? சொல்லணும். நம்மோடு பயணம் செய்கிறவர்கள் நமக்கு கஷ்டம் இருந்தாலும், நமக்கு போராட்டம் இருந்தாலும் நம்மை பார்த்து கர்த்தர் நல்லவருங்க அப்படி சொல்லணும். என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், உங்களை பார்த்து தாங்க நான் கற்றுக்கினேன்னு சொல்லணும். என்னங்க என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கினேன்னு சொல்லணும். என்னை எதிர்த்தார்கள், என்னை வெறுத்தார்கள், என்னை பற்றி தவறாக பேசினார்கள், எனக்கு பின்னாடி பேசினாங்க, எனக்கு முன்னாடி பேசினாங்க, என்னை சுற்றி பேசினாங்க, என்னை கொலை பண்ண வந்தாங்க, என்னை ஜெயிலில் போட ட்ரை பண்ணாங்க, என்னை அடித்தாங்க, என்னை இதெல்லாம் செஞ்சாங்க. அவர்களை எல்லாம் நான் நேசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர்களை எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஆச்சரியமாக அவங்கள பார்ப்பாங்க. நான் ஒத்துக்கிறேங்க, கர்த்தர் நல்லவர். எப்படி? உங்கள் வாழ்க்கை மூலமாக நான் தெரிஞ்சுக்கினேன் கர்த்தர் நல்லவர். உங்களை எதிர்க்கிறவர்களை நீங்கள் நேசிக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். உங்களை பற்றி தவறாக பேசுகிறவங்கள நீங்கள் நேசிக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். யோசேப்புக்கிட்ட போய், யோசேப்பு கர்த்தர் நல்லவரா? ஆமாம் நல்லவர். எனக்கு யார் எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் அவர் கர்த்தர் அதை மாற்றி விடுவார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்று யோசேப்பிடத்தில் போய் கேட்டால் ஆமாம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்வார். அதே போல் பாருங்க, 40ஆம் அதிகாரத்தில் படிங்க. 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். பாருங்க, யோசேப்பு அந்த சிறையில் 2 பேரை பார்க்குறான். அதில் பிரெட் மேக்கர் அண்ட் வைன் பேரர், இது 2 பேரை பார்க்குறான். அப்போது இந்த பிரெட் மேக்கர் வைன் பேரர்கிட்ட 2 பேர்கிட்டையும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை யோசேப்பு விளக்குறார். அந்த யோசேப்பு தரிசனத்தை விளக்கும் பொழுது அவர் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அந்த பானபாத்திரம் கிட்ட, நீ பார்வோனிடத்தில், கரெக்டாக இல்லையா, பார்வோனிடத்தில் நீ போகும் பொழுது என்னை நினைவு வச்சுக்கோ. கரெக்டாக இல்லையா? என்னை ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்கு இதை
சொல்லியிருக்கேன், நான் தவறே செய்யலை அப்படின்னு. அந்த ஆள் என்ன பண்ணார்? சரி 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 தலையாட்டினார். நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேன், நீ கவலையப்படாத, ஞாபகம் வச்சுக்கிறேன். அதே போலவே அடுத்த நாளே அவன் விடுதலை ஆகிறான். யோசேப்பு சொன்ன அடுத்த நாள் அந்த பர்சன் விடுதலை ஆகி பாருங்க ராஜாவிடத்தில் மறுபடியும் போய் சேர்ந்துறான். அந்த வசனத்தை படிங்க. 23 படிங்க. 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்க, நம்ம நிறைய பேருக்கு நல்லது செய்கிறோம், கரெக்டா இல்லையா? அடிக்கடி சொல்கிறோம், நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், இவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நான் அத்தை பண்ணேன், அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது இதை செஞ்சேன், நன்றி இல்லாமல் போயிட்டாங்கய்யா சொல்கிறோமா இல்லையா? நன்றி இல்லாமல் போயிட்டாங்க, திரும்பி பார்க்கல, எவ்வளவோ செஞ்சேன், என் கையில் இருக்கிறத கட்டி கொடுத்தேன், என் காலில் இருக்கிறத கட்டி கொடுத்தேன், என் பர்ஸில் இருந்த கொடுத்தேன், என் நிலத்தை வெற்றி கொடுத்தேன், நான் அத்தை செஞ்சேன் இத்தை செஞ்சேன் சொல்கிறோமா இல்லையா? நல்லது செஞ்சோன்றது சொல்கிறோமா? சொல்கிறோம். யோசேப்பு நல்லது செஞ்சான் பிரிசனில், ஜெயிலில். ஆனால் அவன் சொல்லி காட்டவில்லை. ரைட்டா? அவன் சொல்லி காட்ட உடனே தான் சொன்னான், நீ பார்வோன் இடத்துல போனால் ஞாபகம் வச்சுக்கோ, என்ன ரிலீஸ் பண்ணிடு அப்படி. ஒருவேளை பார்வோன் இடத்தில் அவன் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இவன் போய் பார்வோன் இடத்தில் சொல்கிறான், இந்த மாதிரி ஒருத்தர் கனவு சொன்னார், எனக்கு நல்லது செஞ்சார், உடனே நான் ரிலீஸ் ஆகிட்டேன்னு. பார்வோன் என்ன பண்ணியிருப்பார்? விடுதலை பண்ணிட்டுப்பார், கரெக்டா? சரி, நல்ல மனுஷனாக இருக்கான் போலகுது, விடுதலை பண்ணுங்க, அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி இவர் பேச்சை கேட்டு விடுதலை பண்ணியிருந்தா யோசேப்பு என்ன பண்ணியிருப்பார்? ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிக்கின்னு ஊருக்கு போயிட்டு போயிரு, அக்கில் ஒரு இது வச்சுக்கின்னு போயிட்டு போயிரு ஒரு ஊருக்கு, கரெக்டா இல்லையா? அப்புறம் யோசேப்போட சாப்டர் என்ன இருக்கும்? அப்படியே போயிட்டு நம் செய்த காரியங்களை எண்ணி பார்த்து நான் அதை செஞ்சேனே இதை செஞ்சேனேன்னு சொல்லி நம்ம யோசித்து அதில் பெருமை பாராட்டி யோசித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் பிரயோஜனம் கிடையாது, நன்மை எதுவும் வராது. நீ வசனத்தில் இருக்கு, நீ இந்த ரைட் ஹேண்டில் கொடுத்தேன்னா லெஃப்ட் ஹேண்டில் மறந்துடணும். வசனம் இருக்கா? கரெக்டா இல்லையா? லெஃப்டோ ரைட்டோ ஏதோ ஒரு கை, வலது கை, வலது கையில் கொடுத்தது இடது கையில் தெரியக்கூடாது, ரைட்டா? லெஃப்டோ ரைட்டோ ஆக மொத்தம் இந்த கை கொடுத்தது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கை விட்டுருங்க, மேட்ரு என்ன சொல்லுங்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்? செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது, ரைட்டா? சொல்லி காட்டினா செய்யவே கூடாது, செய்யாதீங்கன்ற ஒன்று செய்யாதீங்க, செஞ்ச பிறகு சொல்லி காட்டாதீங்க. சொல்லி காட்டினா பிரயோஜனமே கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. யோசேப்பு அவன் செய்ததை சொல்லி காட்டவே இல்லை. அதனால் என்ன ஆச்சு தெரியுங்களா? ஜெயிலே இருக்கிறான். படிங்க 41:1 வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பாருங்க, 2 வருஷம் கழிச்சு, எப்போ 2 இயர்ஸா ஜெயிலில் இருக்கிறான். யாரு? யோசேப். அவன் மறந்து விட்டான். ஆனால் சரியான நேரத்தில் இவன் செய்த நன்மையை யாருக்கு ஞாபகம் வருது? பானபாத்திரனுக்கு ஞாபகம் வருது. நம்ம யோசிக்கலாம், நாம் செய்த நன்மைகள் இவர்கள் மறந்து விட்டார்கள், இவர்கள் என்னை எண்ணி பார்க்கவில்லை, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் அப்படி யோசிக்கிறது தவறு. ஏனென்றால் ஜெயிலில் 2 வருஷமாக இருக்கிறான், பிரிசனில் யோசேப். ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வரவில்லை. ரைட் டைம் வருது, ராஜாவுக்கு கனவு வருது. பானபாத்திரனுக்கு கனவு வந்துச்சு, ஆண்டவர் வெளியே கொண்டு வரல. பிரெட் மேக்கருக்கு கனவு வந்துச்சு, ஆண்டவர் வெளியே கொண்டு வரல. ஆனால் ராஜாவுக்கே ஆண்டவர் கனவு கொண்டு வந்து
பானா பாத்திரம் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு, அவனை வெளியே கூப்பிட்டு. ஹல்லேலூயா. அதை தான் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு கனவு வர வேண்டும். அந்த ராஜாவுக்கு கனவு வரும்பொழுது உங்களை உயர்த்துவார். ஸோ வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். ஆண்டவருடைய நேரத்திற்கு வெயிட் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். யோசேப்பு 2 வருஷம் சிறையிலே இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவன் நல்லவர் என்று, கர்த்தர் நல்லவர் என்று அவன் சொன்னான். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக சொன்னான். ஆனால் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். ரைட்டா இல்லையா? கனவு வரலாம், எல்லாருக்கும் வரலாம். ஆனால் யாருக்கு வரணுமோ அவர்களுக்கு வரும்பொழுது தான் உங்களை சரியான இடத்தில் ஆண்டவர் அமர செய்வார். அப்போ ராஜாவுக்கு கனவு வரும்பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம், நேரம் முடிந்து விட்டது. கடைசியாக ஒரு வசனம் படிங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் படிங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருத்தர் ஒரு சீஷன் ஒரு 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 ஊழியக்காரன் ஓடி வந்து ஆண்டவர் இடத்துல என்ன சொல்றான்? ஆண்டவரே, குட் டீச்சர், நல்லவரே அப்படின்றார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை திரும்பி பார்த்து, நல்லவர் என்று குட் டீச்சர்னு சொல்லாத, பிதாவை தவிர குட் என்று யாரையும் சொல்லாது என்றார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் அப்படியே சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். ரைட்டா? வீட்டில் போய் படித்து பாருங்கள். இதுவரைக்கும் நாம் பார்த்தது கர்த்தர் நல்லவர், நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதற்காக தான் செய்திருக்கிறார். நம் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போடுவார். நாம் கர்த்தரை நம் வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்க வேண்டும். God is good and God is our refuge. ஹல்லேலூயா. இந்த கடைசி வசனம் நான் ஏன் உங்களுக்கு படித்து காட்டினேன் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு காரியத்தை சொன்னார் என்று நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஒரு ஹோம் ஒர்க்காக வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள் ஏன் இதை ஆண்டவர் சொன்னார் என்று. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்லத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கள் வாழ்க்கையிலே நீர் நல்லவராய் இருக்கிறீர். Thank you Lord, you are a good God, you are good in our life, you make everything good for us Lord Jesus. Hallelujah. God works everything good in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக முடித்து தருவார். கர்த்தரை நம்பி வாழுங்கள். கர்த்தர் நல்லவர். யோசேப்பை பற்றி பார்த்தோம். அவன் வாழ்க்கை முழுவதும்
உபத்திரம், போராட்டம், பிரச்சனை, சிறை என்று பிரச்சனைகள் அதிகமாக அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். God knows what you are doing. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில், எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கர்த்தாவே தேவரே உம்முடைய நாமத்திலே ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க. தேவரே, மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஆண்டவரே, கர்த்தாவே தேவரீர் அப்பா, வசனம் வார்த்தை மூலம் எங்களை பேசி எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இந்த வாரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். தேவரீர், எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே தேவரீர், வழிநடத்தி பலப்படுத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். நீங்கள் செய்வதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நல்லது என்று அறிக்கை எடுக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.